ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாம். ஆனா இன்னைக்கு நைட்டு உங்களுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கா? இன்னும் 3 சாப்டர் முடிக்கலையே, படிச்சதெல்லாம் மறந்துருச்சு, தூக்கமே வர மாட்டேங்குதே, இதுதான் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. வருஷம் முழுக்க நீங்க படிச்சதை விட இந்த கடைசி 24 மணி நேரத்துல நீங்க உங்க மனசை எப்படி வச்சிருக்கீங்கிறது தான் நாளைக்கு உங்க ரிசல்ட்ட தீர்மானிக்கும். எக்ஸாம்க்கு முந்தின நாள் ஒரு வெற்றியாளரா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், புதுசா எதையும் படிக்காதீங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கிறேன்னு கடைசி நேரத்துல புதுசா எதையாவது உள்ள துணிச்சிங்கன்னா ஏற்கனவே தெளிவா படிச்சு வச்சிருக்கிற மத்த விஷயங்களும் கன்ஃபியூஸ் ஆயிரும். இன்னைக்கு உங்க வேலை லேர்னிங் கிடையாது, வெறும் ரிவிஷன் மட்டும்தான். நீங்க ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், ஃபார்முலாஸ், டயக்ராம் இத மட்டும் மேலோட்டமா ஒரு வாட்டி பாருங்க. உங்க மூளைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்பிக்கைய கொடுங்க. ரெண்டாவது விஷயம், தேவையான பொருட்களை எல்லாம் இப்பவே எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட், பென், பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் இதையெல்லாம் கடைசி நிமிஷத்துல தேடிட்டு இருந்தா அது தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கும். பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? தயார் நிலை, அதாவது ப்ரிப்பரேஷன். நீங்க எல்லாத்தையும் தயாரா எடுத்து வைக்கும் போதே உங்க ஆழ் மனசுக்கு நாளைக்கு நான் ஜெயிக்க தயாரா இருக்கேங்கிற ஒரு சிக்னல் போயிரும். இதுவே உங்க பயத்தை 50% குறைச்சிரும். அடுத்தது தூக்கம். நைட்டு ஃபுல்லா கண்முழிச்சு படிச்சாதான் மார்க் அதிகமாகும்னு தப்பா கணக்கு போடாதீங்க. நீங்க குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்குனா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல உங்க மூளை ஆக்டிவா இருக்கும். இல்லனா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் ஞாபகம் வராம போயிரும். எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெவி ஃபுட்டா எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ற மாதிரி லைட் ஃபுட்டாவே சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. வயிறு சரியில்லைனா கூட அதுவும் உங்க கவனத்தை சிதறடிக்கும். லாஸ்டா ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் சொல்றேன். பிரெயின் டம்பிங். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற அத்தனை பயத்தையும் குழப்பத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் பயமா இருக்கு, இந்த கொஸ்டின் மறந்துருமோன்னு தோணுது, இப்படி எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல எழுதி அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க. இதனால என்ன ஆகும் தெரியுமா? உங்க மூளை அந்த பிரச்சனையெல்லாம் பதிவு செஞ்சுட்டோங்கிற ஒரு திருப்தியில அமைதியா ஆகும். பதட்டப்படாம நான் நல்லா படிச்சிருக்கேன், கண்டிப்பா நல்லா எக்ஸாம் எழுதுவேன்னு உங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.